கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த பொருளாதார செழிப்பை குறித்து நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். மீண்டும் இந்த பொருளாதார செழிப்பில் இந்த தொடரை ஒரு வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. இந்த தொடரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கும் நன்றி. இந்த பொருளாதாரத்திலே செழித்து நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் தேவன் மிக அன்பாக உங்களை நேசித்து விரும்புகிறார். ஆகையால் பொருளாதாரத்தில் நீங்கள் செழித்து வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை தேடி வருகிறார். உங்களுக்கு எப்படி வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவை என்று அவர் உங்களுக்கு கரிசனையோடு உங்களுக்கு அவர் எல்லாம் செய்கிறார். ஆகையால் இந்த பொருளாதாரத்தை செழிப்பு குறித்து நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இதில் கர்த்தர் நல்லவர் என்று இதை நாம் அதில் தொடர்ச்சி இந்த போதனையில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் சில பகுதிகளாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். முதல் பகுதி என்னென்னா, நம்முடைய பொருளாதாரத்தை செழிப்பை குறித்து நம்மை குறித்து தேவனுடைய விருப்பமும் சித்தமாக இருக்குது என்று சொல்லி அது நிறைய பகுதி இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெண்டாவது, இந்த பொருளாதாரத்தை செழிப்பை குறித்து மக்கள் நம்பும் பொய்கள். அதாவது மக்கள் என்ன பண்ணுறாங்க, சில விதமான காரியத்தை நம்பி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் இருந்து அந்த பொய்யை நம்பி அவங்க பொருளாதாரத்தை செழிக்க முடியல. மூன்றாவது தொடரை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பொருளாதார செழிப்பில் வாழ்வதற்கான சில முக்கிய தகுதிகள் அப்படின்னு பார்த்தோம். இந்த முக்கிய தகுதிகள் என்பதை வரிசையாக நம்ம ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வரோம். இதில் இன்றைக்கு 6வது இந்த தகுதியை நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், தேவனுடைய செழிப்பு இன்னைக்கு இந்த வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு பிரமாணங்கள், இந்த பிரமாணங்களை அங்கீகரித்து அதை அறிந்து கொண்டு அவர்களோடு நாம் ஒத்துழைக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் இந்த 6வது பிரமாணத்தை குறித்து நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். பிரமாணத்தை கொண்டு தான் எல்லாம் இயங்கி வரும். இந்த உலகத்தில் பாருங்கள், பிரமாணத்தை கொண்டு தான் இயங்கி வரும். தேவன் ஒரு ஒழுங்கின் தேவனாக இருக்கார். இப்படித்தான் இயங்கி கொண்டு வைத்திருக்கிறார். இது ஒரு முறையாக வைத்திருக்கிறார். பாருங்கள், பூமியில் சில பிரமாணங்களை இயங்கி வருது. எப்படி பூமியில் ஒரு புவியீர்ப்பு விசை இருக்கிறதோ, எப்படி ஒரு பொருளதிக்கு மேலே போட்டால் அது எப்படி உடனே கீழே வருகிறதோ, அதே போல் அது எப்படி செய்கிறது, அதே போல் தான் இந்த பிரமாணத்தில் செழிப்பின் ஒரு பிரமாணத்தை அவர் வைத்திருக்கிறார். பாருங்கள், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதில் ஆவிக்குரிய பிரமாணங்களும் அப்படித்தான். செழிப்பின் பிரமாணம் இருக்குது. இதில் ஆவிக்குரிய பிரமாணம் இருக்குது, செழிப்பின் பிரமாணம் இருக்குது. செழிப்பின் பிரமாணம் புவியீர்ப்பு விசை பிரமாணம் மாதிரி தான். அதுவும் அதை எப்படி நம்ம பெற்றுக்கொள்வது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி தான் இயங்கி கொண்டு வருகிறது. இது நமக்கு எல்லாம் நிறைய இது தெரியலனாலும் அது வேலை செய்ய தான் செய்யும். சரியில்லைன்னு சொன்னாலும் அது வேலை செய்யும், இல்லைன்னு இல்லை. நீங்கள் இதில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க பாருங்கள், உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லா மனிதனும் எந்த மதம் யாருனாலும் சார்ந்த மதம், மொழி, எதுனாலும் சார்ந்த எல்லாருடைய வாழ்க்கையும், உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய எல்லா பிரமாணங்களையும் வேலை செய்து எல்லா நேரத்தில் அந்த பிரமாணம் வேலை செய்து கொண்டே தான் இருக்கு இல்லையா? மனிதனோட பாருங்கள், எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த பிரமாணம் எல்லாம் கரெக்டாக வேலை செய்து பார்த்தீங்களா? எல்லாருக்கும் ஒரே சமம் தான் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. நாம் என்ன சொல்லுகிறோம், கர்த்தர் எனக்கு ஏன் இதெல்லாம் தரல என்று ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்குறோம். பாருங்கள், நம்ம சில பேருக்கு பார்க்க எல்லாத்துக்கும் ஒரே பிரமாணம் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஆனால் நம்ம கேட்குறோம், இதெல்லாம் ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குது, ஏன் செய்ய மாட்டேங்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார் பாருங்கள், நான் எல்லா பிரமாணத்தையும் இந்த செட் பண்ணி வைத்திருக்கிறேன். இது இப்படித்தான் வேலை செய்யும். கர்த்தர் அப்படி தான் சொல்லுங்கள், இது இப்படி தான் வேலை செய்யும் என்று நான் அப்படி செட் பண்ணி வைத்திருக்கிறேன். நீ என்ன பண்ண வேண்டும் என்றால், பிரமாணத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அங்கீகரித்து அதற்கு நீ ஒத்துழைக்க வேண்டும். அப்பொழுது அதற்கு ஏற்ற வாழ்க்கை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரமாணத்தை அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், தெரியாத நாட்டில் இந்த யாருக்குமே இந்த புவியீர்ப்பு விசை தெரியாதுனாலும் அது வேலை செய்யும். அப்படி தானே? ஒருத்தனுக்கு புவியீர்ப்பு விசை இருக்குன்னே தெரியாது, ஆனால் பந்து போட்டால் கீழே வரும் அவனுக்கு. ஆனாலும் பாருங்கள், அது இந்த பிரமாணத்தை ஒருவன் அறிந்து கொண்டு அது எப்படி செயல்படுகிறதுன்னு அறிந்து கொண்டாலே அவனுடைய வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். பாருங்கள், செழிப்பு பிரமாணம் இருக்கிறது. அதைத்தான் நான் இன்றைக்கி இந்த செழிப்பின் பிரமாணத்தை விட்டு தான் இன்றைக்கி போதிக்கப்படுறேன். இதில் 4 குறிப்பிட்ட பிரமாணத்தை நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். 4 ஒரு குறிப்பிட்ட இந்த மாதிரி ஒரு பிரமாணம். அதாவது முதல்ல நல்ல கவனிங்க, முதல்ல நாம் படும் பிரயாசத்திற்கு பலன் உண்டு. நம்ம படும் பிரயாசத்திற்கு பலன் உண்டு. 1. 2வது, நாம் ஒன்று கொடுக்கும்போது அது பல மடங்காக திரும்பி வருகிறது. இது 2வது. 3வது, கொடுக்கிறது மட்டுமல்ல, பெற்றுக்கொள்ளுதலிலும் ஒரு பிரமாணம் வாழ்க்கை அப்படி தான் இருக்கிறது. இது ஒரு பிரமாணம். கொடுக்கும்போது அதை பெற்றுக்கொள்வது ஒரு பிரமாணம் இருக்குது. 4வது, அறுவடையின் பிரமாணம். பாருங்கள், இதை குறித்து தெளிவாக இந்த 4 பாருங்க இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. அதனால் இதை குறித்து உங்களுக்கு தொடர்ந்து மற்ற வாரங்களில் நான் போதிக்க போகிறேன். பாருங்கள், இன்று முதலாவது இந்த பிரமாணத்தை பார்ப்போம். எது? நாம் படும் பிரயாசத்தில் பலன் உண்டு அப்படிங்கிறத பார்ப்போம். இதில்
இந்த முதல்ல உள்ள இந்த பிரமாணத்தை நாம் பார்க்குறப்போம், இந்த பிரமாணத்தை வேத வசனம் 2 விதமாக சொல்லுகிறது. எது? நாம் படும் பிரயாசத்தை பலன் உண்டு. இந்த அதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு வேலை செய்கிறான், தன் கூலியை பாத்திரனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறார். ஒரு கூலிக்கு அவன் பாத்திரனாக இருக்கான்னு சொல்லுகிறார்ல. பவுல் அப்போஸ்தலன் அப்படி தான் சொல்லுவார். வேலை செய்ய ஒருவன் மனம் இல்லாமல் இருந்தால் அவன் என்னது? அவன் சாப்பிட ஆகாது அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்கிறார்ல. ஒரு காசுக்கு 2 பக்கம் இருப்பது போல், ஒரு காசுக்கு 2 பக்கம் எப்படி இருக்கிறது போல, இந்த சத்தியத்துக்கும் 2 பக்கம் இருக்கிறது. நம்ம இப்படி ஒரு காசுக்கு 2 பக்கம் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த சத்தியத்துக்கு 2 பக்கம். அதை நான் சொன்னேன், 2 பக்கம் தான் சொல்லுவேன். இதை சுலபமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். தேவனுடைய நித்திய பிரமாணம், கர்த்தர் வைத்த இந்த பிரமாணத்தை பற்றி நாம் இன்னைக்கு நல்லா தொடர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பிரமாணத்தின் அடிப்படையில் தான் இந்த செழிப்பு வருகிறது. அதுதான் அந்த இதை சொன்னேன், பிரமாணத்தின் இந்த 4 விதமான சொன்னால் அது எப்படி செயல்படுகிறது, எப்படி அதை நாம் அதிலிருந்து செழிப்பு நமக்கு எப்படி வருகிறது என்பதான் பார்க்க போகிறோம். ஓகே, எனக்கு இந்த பிரமாணத்தை இது எனக்கு பிடிக்கல என்று சொன்னாலும், இது எனக்கு இது இந்த மாதிரி எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் சரி தான், எனக்கு இது வேலை செய்யலைன்னு சொன்னாலும் சரி தான், என்ன சொன்னாலும் வேலை செய்யும் புரிந்து கொள்ளலைன்னு சொன்னாலும் சரி தான், என்ன வேலை செய்யும் எது என்று எந்த மாதிரி இப்படிலாம் நீங்கள் பேசினாலும் சரி தான், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எனக்கு பிடிக்கலை என்று சொன்னாலும், இது எனக்கு இது வேலை செய்யுமா செய்யாதா இப்படிலாம் நம்ம கேட்குறோம்ல அந்த பிரமாணத்தை. இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் வேலை செய்யும். பாருங்கள், இந்த பிரமாணத்தை நான் தான் சொன்னோம்ல, இது நான் புரிஞ்சாலும் புரியட்டனாலும் வேலை செய்யுமா செய்யாதுன்னு. ஆனால் அந்த தேவனுடைய பிரமாணம் அது வச்சிருக்காருன்னா அது கண்டிப்பாக அது வேலை செய்யும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. இந்த பிரமாணம் என்ன செய்கிறது? வேலையால் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறாங்க. இந்த பிரமாணத்துக்கு தான் நான் உங்களுக்கு உள்ளே வந்திருக்கிறேன். இந்த நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்க. வேலை செய்ய மனம் இல்லாதவன் இருந்தால் சாப்பிட ஆகாது தான் பிரமாணம். இது வேலையால். இயேசு இந்த கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான் என்று சொன்னாரே, அந்த வசனத்தை நாம் கொஞ்சம் பார்ப்போம். வேலையால் கூலிக்கு பாத்திரனாக இருக்கான்னு சொன்னார்ல, அந்த வசனத்தை நாம் இன்னைக்கு பார்ப்போம். எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னார் என்பதை பார்த்தால் இந்த காரியம் விளங்க ஆரம்பிக்கும். இந்த சந்தர்ப்பம் எப்போ சொன்னார் அதெல்லாம் நம்ம பார்ப்போம். பட் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனத்தில் ஆனால் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நிமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை நமக்கு முன்பாக 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களே கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தன் அறுப்புக்கு வேலையாட்கள் அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகள் ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினாவும் வேண்டாம். ஒரு வீட்டிற்கு பிரவேசிக்கும் போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறிய சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திலே திரும்பி வரும். அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவர்களை புசித்து குடிங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள் அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க. தேவன் பாருங்க, இந்த வசனத்தை நான் உங்களுக்கு நல்ல தெளிவாக நான் சொல்கிறேன். அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலையை நாம் இதை பார்க்க வேண்டும். அறுப்பு மிகுதி என்று காண்கிறோம். இதில் அறுப்பு மிகுதி இவர் ஆனால் கிறிஸ்தன் இதில் நான் ஒரு வாளாக எல்லாரும் போக முடியாது. அதனால் அவர் சொன்ன 70 பேர் நிமித்து என்ன செய்கிறாரு? 2 பேராக அவர் அனுப்புகிறார். போகும்போது அவர் என்ன சொல்கிறார்? 2 பேராக அனுப்பி சொல்கிறாரு. யாராவது போகுன்னு சொல்கிறார். ஆனால் நம்ம மக்கள் பாருங்கள், சில பேர் ஊழியத்துக்கு வந்து என்ன செய்கிறாங்க? முதலாவது அவங்க வரும்போது, ஐயோ நம்ம ஊழியத்துக்கு போகிறேனே, இது எப்படி காசு கிடைக்கும், எங்கே கிடைக்கும், யார் எனக்கு பணம் உதவி பண்ணுவான், யார் எனக்கு டிடி அனுப்புவான், யார் எப்போ செய்வா? பெரிய அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி. ஊழியத்துக்கு புதுசாக வந்தால் நிறைய பேர் இப்படி தான் செய்யுது. எனக்கு பணம் இருக்குமா இல்லாதா, துணி இருக்குமா இல்லாதா, கிடைக்குமா கிடைக்காது, இப்படி ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது பாருங்கள். ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? சரி, கம்பெனி வேலை செஞ்சால் 1ஆம் தேதி எடுத்து தந்துடுவாங்க, நமக்கு யார் தருவா அப்படின்னு சில ஊழியக்காரங்களுக்கு சில பேர் விதமான கேள்வி இருக்குது பாருங்கள். அநேகர் இதை தான் சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? சம்பளம் வாங்குவது என்பது தேவனுடைய
பிரமாணம். சம்பளம் வாங்குவது என்பது ஒரு தேவனுடைய பிரமாணம் தானே. அதான் பாருங்கள், அது ஒருவன் படுகிற பிரயாசத்துக்கு பலன் உண்டு. அப்படி தானே. நீங்கள் மாதம் சம்பளம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சும்மா தரான், தான தர்மமாக பண்ணுறான். நீங்கள் அங்கே வேலை செய்கிறீங்க, உங்களை ஆற்றலை கொடுக்குறீங்க, உங்களுக்கு செயலை காட்டுறீங்க, அதனால் அவன் சம்பளம் தரான். ஊழியத்துக்காக அவர்களுக்கும் சம்பளம் கொடுக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் தேவனுடைய பிரமாணம் அப்படி இருக்கிறது. ஒருவன் உழைத்தால் அவனுக்கு வேலைக்கு தகுந்த கூலி தர வேண்டும் என்பது தேவனுடைய பிரமாணம். ஒருத்தன் உழைக்கிறான், அவன் என்ன பண்ணுறான், கர்த்தருக்காக அவன் உழைக்கிறான், ஊழியம் செய்கிறான், வாங்குகிறான், கண்டிப்பாக அவனுக்கு பலன் உண்டு. அதைத்தான் அந்த வசனத்தில் லூக்கா 10 நான் உங்களுக்கு வாசித்தேன்ல, நீங்கள் எல்லாம் கொண்டு போவாங்க. அதாவது அவர் செய்து காட்ட அவர் விரும்புகிறார் பாருங்கள். சீஷருடைய மனதில், ஆனால் சீஷருடைய மனதில் என்ன இருந்திருக்கும் பாருங்கள். அவருடைய பாருங்கள், அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, 70 பேர் இருக்காங்க, நாங்களாம் மீன் பிடிச்சிட்டு இருந்தோம், அப்படி இருந்தோம், இப்படி இருந்தான்னு செய்தோம். ஆனால் இப்பொழுது சொல்கிறார், ஒவ்வொரு கிராமமாக போன்னு சொல்கிறாரு. காசு வருமா அப்படி என்று அவங்க உள்ளத்தில் ஓடி இருக்கலாம். ஐயோ நான் அங்கங்கே இருந்தேன், ஏதாவது ஒன்று கிடச்சி, ஆனால் இவர் இப்படி போக சொல்லாரு அப்படின்னு சொல்லி ஒன்றும் கொண்டு போகாமல் உனக்கு ஒன்றை அவர் சொல்கிறார், நான் உனக்கு ஒன்றை காண்பிக்கிறேன், நித்திய பிரமாணம் ஒன்று இருக்கிறது. அவங்க அப்படி உள்ளத்தில் இருக்கிறேன், நீ போ, நான் உனக்கு ஒரு நித்திய பிரமாணம் ஒன்று இருக்கிறது, அந்த அந்த பிரமாணத்தை நான் உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் பாருங்கள். ஒரு ஒழுங்கின் ஒன்றை ஏற்படுத்தி வைத்து, அவர் ஒரு ஒழுங்கை ஒன்றை ஏற்படுத்தி வைத்திருக்கிற, இது வேலை செய்கிறது. உலகத்தின் அதன்படி தான் உணவு, உடை, தங்குமிடம் எல்லாம் கிடைக்க போகிறது. உனக்கு வேண்டிய எல்லா தேவைகளும் எப்படி சந்திக்கப்படும் என்று இந்த பிரமாணத்தின்படி தான். அதாவது அவர் சொல்கிறாரு, இந்த போ, அதை சோதித்து பாரு. அதாவது இந்த பிரமாணத்தின்படி தான் அவர் சொல்லுகிறார்ல, ஒன்று நீ கொண்டு போக வேண்டாம், நீ போ முதல்ல அப்படிங்கிறார். நீ ஒரு வேலை செய்கிறாய், நீ பிரயாசம் பண்ணுகிறது, ஒரு வேலை ஊழியம் என்கிறது ஒரு வேலை தான். அப்படி தான் ஊழியங்கிற கர்த்தருக்காக அவன் பிரயாசம் பண்ணுறான், அது ஒரு வேலை தான். கர்த்தருக்காக உழைக்கிறான், கர்த்தருக்கு அவன் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறான், அனுப்புகிற இடத்துக்கு அவன் போகிறான். அப்பொழுது அவனுக்கு வேலை பிரதிபலன் உண்டு, அவனுக்கு வேலைக்கு அந்த பிரதிபலன் உண்டு. வேலையால் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான் என்கிற அவர்களுக்கு அவர் காண்பிக்கிறார் பாருங்கள். அதனால தான் வேணுமென்றே அவர் சொல்லுகிறார், நீ போ அப்படிங்கிறார். அதாவது அவர் என்ன நிரூபித்து காமிக்கிறாருன்னா, அந்த பிரமாணத்தை அது எப்படி வேலை செய்து. இன்றைக்கி அதனுடைய டாபிக் என்ன, பிரமாணத்தின்படி ஒருவன் வாழ்கிறான். அதாவது தேவன் என்ன பிரமாணத்தை வைத்திருக்கிறார் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இருக்குது, அவைலபிளாக இருக்கிறது. செழிப்பின் பிரமாணங்கிறது அவைலபிளாக இருக்குது. அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, அதை நாம் அறிந்தால் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். புவியிருப்பு விஷயம் இருக்குங்க, அதை நாம் எப்படி ஓவர் கம் பண்ணது, அதிலிருந்து நாம் மேலே போகணும்னா எப்படி ஓவர் கம் பண்ணது, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள். இது மாதிரி தேவனுடைய பிரமாணத்தை நாம் அறிந்து கொள்ள, செழிக்கும் பிரமாணம் ஒன்று இருக்குது, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் போகுது, அதான் ஊழியத்துக்கு அதான் சொல்கிறார், நீ போ, எதையும் கொண்டு போகாத என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன் இது ஊழியத்துக்கு போகணும் என்றால் அப்படித்தான் போகணுமா? சிலர் ஊழியத்துக்கு போனால் ஒன்றுமே கொண்டு போகக்கூடாதா அப்படின்னு சொல்கிறேன், பேக்கு பை எல்லாம் துணி எல்லாம் எடுத்துக்கொண்டு போகக்கூடாதா அப்படின்னு நினைக்காங்க. நான் சொல்கிறேன், அப்படி சொல்லலை. இயேசு சொல்லுகிறார், இவர்களை ஒரு பிரமாணத்தை நிரூபித்து காமிக்கிறார். இந்த பிரமாணம் நான் வச்சிருக்கிறேன், அதன் ஒழுங்கின் அந்த பிரமாணத்தை அவர் வச்சிருக்கிறாருன்னா அது எப்படி வேலை செய்யணும் என்று அவர் காட்டுகிறார் பாருங்கள். அதனால தான் அவர்களுக்கு சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், நான் பணத்தை கொண்டு போவது, அவர் சொல்லுகிறார் அதெல்லாம் நீ கொண்டு போதான்னு. ஆனால் நான் சொல்கிறேன்னா அப்படிலாம் ஒன்று ஊழியத்துக்கு போனாலும் கொண்டு பணம் கொண்டு போகணும்னு தப்பு இல்லை. எனக்கு ஒரு காரியத்தை நிரூபித்து காண்பிக்க அவர் விரும்புகிறார் பாருங்கள். அவர் சொல்கிறார், நீ சொன்னால் நம்ப மாட்டா. அவர் சொல்ல, நீ நம்ப மாட்டா, நீ போ, இதை சோதித்து பார். தெய்வம் பாருங்கள், சோதித்து பார். அதாவது பிரமாணம் இருக்குது, இந்த பிரமாணத்தை அதாவது கூலிக்கு பாத்திரன், அதாவது நீ செய்கிற வேலைக்கு பிரயாசம் கண்டிப்பாக உண்டு, நீ போ அப்படின்னு சொல்கிறார். என்று சொல்கிறார், வாழ்க்கை இப்படித்தான் நடக்கிறது, இதான் பிரமாணம். அவர்கள் ஒன்றையும் எடுக்காமல் போகிறார்கள். அவர்களுக்கு அங்கே எல்லாம் கிடைக்கிறது பாருங்கள், எல்லாம் கிடைக்குது. அப்படி தான் அதில் நம்ம வாசிக்கிறோம். ஏதாவது குறைவுண்டா, எல்லாம் கிடைத்திருக்க சந்தோஷமாக திரும்பி வந்தோம். அவருக்கு சொல்ல ஏதாவது குறைவுண்டான்னு கேட்குறாரு. இல்லை, நாங்கள் சந்தோஷமாக திரும்பி வந்தோம். அவர்களுக்கு போன பிறகு தான் அவர்களுக்கு அங்கே போன பிறகு தான் தெரிகிறது அற்புதமான இந்த சந்திக்கப்படுகிறது என்று தெரிகிறது. அது தட்டி அவர் தெரியல, அவங்க மனசில் அங்கே போனால் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கி உணவு, உடைகள், எல்லாம் தங்கு இடங்கள் எல்லாமே கிடைக்கி பாருங்கள். நாம் கர்த்தருக்கு என்று வேலை செய்யும்போது அதன் விளைவாய் கர்த்தர் நமக்கு சம்பளம் கொடுக்கிறார், நமக்கு பல்வேறு விதத்திலே கிடைக்கிறது என்பதில் அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார். அவர்கள் அப்போ தான் புரிஞ்சிருப்பாங்க, கர்த்தருக்காக நம்ம உழைக்கும் போது பல்வேறு விதமான இந்த காரியத்திலிருந்து நமக்கு பலன் கிடைக்கிறது. நாம் முக்கியமாக ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும்.
ஊழியத்தில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கண்டிப்பாக ஊழியத்தில் இருக்கவங்க புரிந்து கொள்ளணும். நமக்கு யாரும் பாருங்கள், நம்மலாம் யாரும் ஒன்று டொனேஷன் அது இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. கர்த்தருக்காக கொடுக்க மாட்டாங்க. கஷ்டப்படுகிறோம் என்று சொல்லி யாரும் நம்ம கஷ்டப்படுறான்னு யாரும் செய்ய மாட்டாங்க. ஏழை போல தரித்து ஏழை மாதிரி ட்ரெஸ் பண்ணி இப்படிலாம் இருக்கிறதுக்கு ஒரு அவசியமே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், வேலையால் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறார். இது ஒரு பிரமாணம். அதை எப்படி வேலை செய்கிறது தான் காட்டுகிறார். நீ போ, அங்கே போய் சொல்லும் பொழுது அந்த சத்தியத்தை அறிவிக்கும் பொழுது தான் தெரியும். நீங்கள் பாவப்பட்டு செய்தால் கூட மறுபடியும் ஏதாவது பாவப்பட்டு செஞ்சால் தரித்திரம் தான் வரும். பெரிய நிறைவு ஒன்றும் உண்டாக்காது வரும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படி இருந்தால் யாராவது நம்ம நம்பி இருக்க வேண்டியிருக்கும். நாளைக்கு நம்ம அப்புறம் நாளைக்கும் ஏழை கோலம் தரித்து துணியை மாற்றி அப்படி மாற்றி ஏதாச்சும் செய்ய வேண்டிய இதாக கர்த்தர் சொல்லுற, நீ ஒரு பரிதாப கோலம்லாம் சம்பாதிக்க வேண்டியது தேவையில்லை. நீ ஏழை கோலம்லாம் போட வேண்டிய தேவையில்லை. ஒன்று பண்ண வேண்டியது நீ இந்த மாதிரி கோலம்லாம் நீ ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நீ ஒன்று பண்ணு. அவர் சொல்லார், இந்த மாதிரி ஏழை கோலம் இப்படி தரித்து இப்படி எருமமாக இந்த ஏழை கோலம் மாதிரி சும்மா ஏழைத்தனத்தில் மாதிரி இப்படிலாம் நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லார். நீ ஒன்று பண்ணு, வேலையால் தன் கூலிக்கு பாத்திரான் என்று அங்கீகரி. அதாவது அந்த வேலை நான் செய்கிற அந்த வேலைக்கு எனக்கு பலன் உண்டு. ஏனென்றால் நான் கர்த்தருக்காக உழைக்கிறேன். அதை நீ முதல்ல அங்கீகரி. எங்கேருந்தோ வரும், எப்படி செய்யும் அப்படிலாம் இல்லை. கர்த்தர் அந்த பிரமாணத்தை வைத்திருக்கிறார், அதனால் கிடைக்கும். அது அங்கீகரி. அப்பொழுது நீ வேலை செய்ய ஆரம்பிப்பாய் என்று வேலை ஊழியத்து என்ன வேலை? ஊழியத்தில் என்ன வேலை? ஜனங்கள் அப்போ நீ வேலை செய்வா. அந்த ஊழியன்னா என்ன வேலை? ஊழியத்தில் பிரதான வேலை வசனத்தை எடுத்து இப்போ நான் சொல்கிறேன், வசனத்தை எடுத்து ஜனங்களுக்கு புரோஜனமான விதத்தில் சொல்ல வேண்டிய வேலை சொல்லும் பொழுது சத்தியத்தை அவர்கள் அறிவிங்கள். சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும். நீங்கள் சத்தியம் தேவனை உடைய வார்த்தை எடுங்க, அந்த வசனத்தை எடுங்க, மற்றவர்களுக்கு அது தேவனுக்குள்ள அந்த பிரமாணத்தை அறிவிக்கும் பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். தேவனுடைய பிரமாணம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி அவர்கள் அறிந்து அந்த சத்தியத்துக்கு அவர்கள் விடுதலை ஆவார்கள். இதுதான் உனக்கு வேலை. அந்த வேலையை நீ சரியாக செய்யும் பொழுது பாருங்கள், சத்தியத்தை அவர்கள் விடுதலையாக்கும். அப்பொழுது விடுதலையானவர்கள் இந்த சத்தியத்தின் மூலமாக விடுதலை ஆக்கப்படுவதனால் அவர்கள் அவர்கள் அந்த இதிலிருந்து இந்த விடுதலை ஆனால் அவர்கள் என்ன செய்யணும்? ஊழியத்துக்கும் உதவி செய்வார்கள். நான் இதை கேட்டதினால் நான் நன்றாக இருக்கிறேன், ஆகையால் நான் ஊழியத்துக்கென்று கொடுக்கிறேன். அவர்கள் அந்த சத்தியத்தை கேட்குறாங்க. நீங்கள் பேசுகிறீங்க, சத்தியம் பண்ண கர்த்தருடைய வார்த்தையை பேசி கர்த்தருக்காக அந்த சத்தியத்தை அறிவிக்கும் பொழுது அந்த சத்தியத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக ஆகிறாங்க. பாருங்கள், சில பிரசங்கம் சில விதமான கேட்கும் பொழுது மனதினுடைய உள்ளத்தில் அது உள்ளே போன உடனே அவங்கள் மாறுதல் உண்டாகிறது. அதே மாதிரி தான் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. இந்த நித்திய பிரமாணம், அதாவது தேவன் வைத்திருக்கிற இந்த பிரமாணத்தின் பாருங்கள், கர்த்தத்தில் வேலையால் கூலிக்க பாத்திரனாக இருக்கிறாங்க. இந்த பிரமாணம் அதை நீங்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை ஊழியக்காரனால அந்த வார்த்தையை எடுத்து நீங்கள் சொல்லணும். இது ஒரு வேலை பாருங்கள். அதனால் என்ன நடக்குது? உங்களுக்கும் கூட அந்த ஊழியத்துக்கும் கொடுக்குறான் பாருங்கள், கொடுக்குறான் என்று அவன் ஊழியத்தும் கொடுக்குறான். அவர்கள் அந்த ஊழியத்துக்கென்றும் உங்களுக்கும் என்றும் கொடுக்க ஆரம்பித்து விடுறான் பாருங்கள். அவன் ஊழியத்தும் கொடுக்குறான் உங்களுக்கு, ஏன்னா அவனுக்கு அதுலேருந்து விடுதலை ஆகிட்டான் சத்தியத்தை கேட்டு. அப்படி தான் இந்த ஊழியம், இந்த மாதிரி தான் ஊழியம் வளர்கிறது. இது பிரமாணம் இயங்கி கொண்டு இருக்குது. இந்த மாதிரி தான் பிரமாணம் இயங்கி கொண்டு இருக்குது. நீங்கள் சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். நம்முடைய ஆற்றல் பயன்படுத்துகிறோமோ அதனால தான் சம்பளம் கொடுக்குறோம். நம்முடைய ஆற்றலை, நம்முடைய வாழ்க்கை வேலை ஸ்தலத்தில் நம்முடைய ஆற்றலை அவன் பயன்படுத்தணும். நம்முடைய திறமையை அவன் பார்க்குறான். சும்மா யாரு கம்பெனியில் வைப்பாங்க, அவங்களுடைய ஸ்கில் என்ன, அதாவது உங்களுக்குள்ளே உள்ள திறமை என்ன, நீங்கள் என்ன மாதிரி வேலை செய்வீங்க, அதுக்கு தந்தால தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் இல்லையா? அதாவது கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான்னா அவன் எந்த விதத்தில் அவன் வேலை செய்கிறான், எப்படி அவன் போதிக்கிறான், எப்படி அவன் செய்கிறான் என்பதை தேவன் பார்க்குறார். ஊழியம் என்பதும் தேவனுக்காக செய்யப்பட ஒரு வேலை தான். அதனால் அதை எப்படி அவன் அறிவித்து மக்கள் அதன் மூலம் எப்படி பயன்படுகிறார் என்று பார்க்கும்பொழுது தான் அவனுக்கு எல்லாம் செய்கிறது. பாருங்கள், அந்த ஆற்றலை அதனால தான் அவன் சம்பளம் கொடுக்குறார்கள். இது ஒரு பிரமாணம். எல்லா ரீதியிலும் இது இயங்கி கொண்டு இருக்கிறது. ஊழியக்காரன் எல்லாரை போலவே அவன் என்ன செய்யணும்? விசுவாசித்தான் தான் ஆகும். பிரமாணம் அங்கீகரித்து அதனோடு ஒத்துழைத்து வாழும்போது தான் செழித்து வாழ முடியும். அவன் அந்த பிரமாணத்தை அங்கீகரிக்கணும், வாழ முடியும். என்றைக்கு பிரமாணத்தை அங்கீகரிக்கவில்லையோ, அவைகளை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவைகளின்படி வாழவில்லையோ, ஒத்துழைக்கவில்லையோ, கர்த்தருக்கு அவன் இதெல்லாம் அவன் ஒத்துழைக்கலை, பிரமாணத்தின்படி அவன் ஒத்துழைக்கலைன்னா கர்த்தர் அவனை அழைத்திருந்தாலும் கூட நிறைவாடு வாழ்ந்துவிட முடியாது. இந்த பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டு இந்த இவைகளோடு ஒத்துழைக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்ன நடக்கு? ஜீவிக்க முடியும். இந்த மாதிரி பிரமாணங்களை அவனோட ஒத்துழைக்கும் போது தான் நாம் ஜீவிக்க முடியும். வேலையால் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான் என்பது எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள். வேலையால், அதாவது அவன் செய்கிற இந்த
வேலை, அந்த வேலையை அவர் பார்க்குறார். எப்படி மக்களுக்கு அவன் போதிக்கிறான், எப்படி அதே மாதிரி தான் கம்பெனிலையும் பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சம்பளம் இருக்குது. ஏனென்றால் அவருடைய திறமை, அதாவது எப்படி அவன் பேசுகிறான். எல்லாருக்குமே மனுஷன்தான், ஆனால் அவனுடைய ஆற்றலை பாருங்கள், அவன் எப்படி செயல்பட. ஒருத்தர் வேலை செஞ்சால் அவன் ஒருத்தன் 2 மணி நேரத்தில் வேலை செய்கிற 1 மணி நேரத்தில் முடிச்சிடும். அப்போ அவன் எப்படி அவன் ஸ்கில் அவன் டெவலப் பண்ணிடுறான், எப்படி அதை பண்ணுறான் அப்படின்னு அந்த அளவுக்கு அவனுடைய அந்த ஆற்றலை அவன் பயன்படுத்துகிறான். அதான் சொல்லுது கூலி, அதாவது என்ன செய்கிறான். ஒரு ஆள் கூலிக்கு பாத்திரான் என்பது மிகப்பெரிய உண்மை. அந்த எப்படி அவன் வேலை செய்கிறானுங்கிற ஆற்றலை தேவன் பார்க்குறார். ஊழியத்துக்காக செய்யும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவன் எந்த அளவுக்கு தியானிக்கிறான், எந்த அளவுக்கு அவன் கொண்டு வரான், அதான் முக்கியம். சிலவங்க அப்படி இல்லை, ஊழியத்தை தானே முடிஞ்சு வெறும் அதே இப்படி போயிட்டு என்ன நானும் போனேன் வாங்கினேன் எனக்கும் ஒன்றும் அவ்வளோ. சத்தியத்தை அவன் அறிந்திருக்கிறானா, சத்தியத்தை அவன் கொடுக்கும் பொழுது அவன் மற்ற விடுதலை ஆகிறாங்களா, அப்போ எந்த அளவுக்கு அவன் அதை கர்த்தர் பார்க்குறார் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எது முக்கியம் பாருங்கள். ஊழியத்துக்கு ஒரு பிரயாசம் என்று சொல்கிறது பாருங்கள். ஊழியம் ஒரு பிரயாசம் மாதிரி தான். வசனத்தை எடுத்து அதை எடுத்து படித்து அதை தியானித்து அதை உள்ளே வைத்து அதை ஆராய்ந்து அதிலே காரியத்தை கற்றுக்கொண்டு இது ஒரு பிரயாசம் படுறான் பாருங்கள். இதை எடுத்து அந்த ஒரு ஊழியக்காரன் என்றைக்கு இந்த மாதிரி காரியத்தில் எடுத்து பிரயாசப்படுகிறானோ இதில் ஆழமாக அவன் செல்கிறான். சும்மா அப்படியே ஊழியத்தை வந்துட்டு அப்படியே பெம்ப்ளேட்டு பண்ணிட்டு அப்படியே கொடுத்துட்டா மட்டும் போதாது. வசனத்தை அவன் தியானித்து மக்களுக்கு இப்போ என்ன தேவை அதை கொண்டு அவன் சொல்லணும் பாருங்கள். இந்த மாதிரி அந்த ஊழியக்காரன் என்றைக்கு இந்த வார்த்தைக்கு மேலே அவன் பிரயாசப்படுகிறான், இதில் ஆழமாக செல்கிறானோ அந்த ஊழியக்காரன் பட்னியாகவே இருக்க முடியாது. அவன் ஒரு நாள் என்ன செய்ய பட்னியாகவே இருக்க முடியாது பாருங்கள். ஏனென்றால் ஜனங்களுக்கு ஏன் அப்படி இருக்க முடியாதுன்னா, ஜனங்களுக்கு என்ன சொல்லலாம், அவன் கொடுக்குற ஒன்றை வைத்திருக்கிறான். அவனுக்கு எந்த குறைவும் இருக்க முடியாது. அவன் கொடுக்குறான், கர்த்தருடைய வார்த்தை கொடுக்குறான். அதை அதை நிரூபிக்கவே, இந்த மாதிரி காரியத்தை அவர் நிரூபிக்கவே அவர் சொன்னார். இந்த மாதிரி காரியத்தை நீங்கள் போங்க, இந்த மாதிரி சொல்லுங்கன்னு. அதாவது தான் அவர் அந்த பிரமாணத்தை வச்சு அதை நிரூபிக்க சொன்னார். பணப்பையெல்லாம் ஒன்றும் எடுத்து கொண்டு போனார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இந்த மாதிரி ஒரு காண்பிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட், இந்த ஒரு ப்ரூஃப் இந்த மாதிரி உனக்கு காமிக்கிறேன், இதை இப்படி தான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி அவர் காண்பிக்கிறார் பாருங்க. வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்காங்க. இதுதான் பிரமாணம். இந்த வேலை செய்கிறது. நீங்கள் எத்தனை விதமான பொருளை தூக்கி 100 விதமான போட்டாலும் சரி தான், பழங்களை தூக்கி மேலே போட்டாலும் சரி தான், அது கீழே தான் வரும். ஆனால் அந்த மாதிரி அந்த பிரமாணம் இப்படி தான் வேலை செய்யும். அதே மாதிரி தான் செழிப்பின் பிரமாணமும் அப்படி தான். நீங்கள் எந்த அளவுக்கு, அதாவது இந்த கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறேன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அதை அறிந்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக. கர்த்தருடைய வார்த்தை எடுத்து அதில் கவனம் செலுத்தி அதில் தியானம் பண்ணி அதை ஜனங்களுக்கு கொடுக்க இருக்கிறானோ என்றால் அவன் தேடி எல்லாம் வரும். கர்த்தருக்கு பாருங்கள், இப்படி தான் இருக்கணும் ஒரு மனுஷன். கர்த்தருடைய வார்த்தை எடுத்து அதை கவனம் செலுத்தி அதில் மேல் தியானமாக வைத்து ஜனங்களுக்கு அதை கொடுக்கணும். அவன் அதெல்லாம் கொடுக்க அவன் இறங்குறான். என்னென்றால் அவன் இப்படி இறங்கினான் என்றால் அவனை தேடி எல்லாம் வரும் என்பதில் சந்தேகமே கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறார், வேலையால் தன் கூலிக்கு பாத்திரான் என்று அந்த பிரமாணத்தின்படி ஆசீர்வாதம் பட்டிருக்கிறான். அப்படி தான் அவன் செய்கிறான். அந்த பிரயாணம் பண்ண அவன் ஆசீர்வாதம். நல்ல வேலை செய்தால் பாருங்க, அவன் தான் சொல்லணும், நல்ல வேலை செய்தால் நல்ல சம்பளம், வேலையில திறமையேற்ற சம்பளம் தருகிறார்கள். அப்படி தான் திறமைக்கு தேட்ட சம்பளம் தராங்க. உடனே 10 லட்சம் 20 லட்சம் தராங்க. அவனுக்குள்ள ஒரு ஆற்றல், அவன் என்ன கற்றிருக்கிறான், என்ன இருக்குன்னு உள்ளானதை பார்க்குறார்கள். சரீர பிரகாரம் அவன்கிட்ட முடி இருக்குது, தலை இருக்குது, ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் கிடையாது. கருப்பாக இருக்கான், சிவப்பாக இருக்கான் அப்படிலாம் யாரும் பார்த்து வேலை கொடுக்காங்களா? இல்லை. அவனுக்குள்ள உள்ளான ஆற்றலை தேவன் பார்க்குறாரு. ஊழியம் செய்கிறான், ஆனால் தேவனை பற்றி அவனுக்குள்ள எந்த அளவுக்கு இருக்குது, இதைத்தான் தேவன் பார்க்குறார். கூலி கொடுக்குறான்னா பாருங்க, கர்த்தர் சொல்ல வேலையால் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். இந்த மாதிரி திறமை கொடுக்குறார். அதுபோல் நமக்கு சம்பளம் கொடுக்குறார். இந்த மாதிரி செய்கிறது கர்த்தர் நமக்கு சம்பளம் கொடுக்குறார் பாருங்கள். இந்த பிரமாணம் இயங்கி கொண்டு இருக்கு. கர்த்தர் சொல்கிற, நீ எந்த அளவுக்கு நீ வேலை செய்கிறாயோ அந்த அளவுக்கு சம்பளம் உனக்கு உயரும். அப்படி தானே வாழ்வு உண்டாகும். எனக்கு எங்கேருந்து வரும், எங்கேருந்து யோசித்து எங்கேருந்து வருண்டு எங்கேருந்து யோசித்து அங்கலாக்கிறதுக்கு இப்போ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி எனக்கு வரும் அங்கே வரும் அப்படின்னு நீங்கள் வேலையை செய்யணும் கரெக்டான பாருங்கள். வேலையால் குலுக்கி பாத்திரனாக இருக்கேன். இதை புரிந்து கொள்ளும்போது ஊழியக்காரன் என்ன பண்ணுகிறான், அவன் ஜனங்களுக்கு பிரயோஜனமான காரியத்தை சொல்லி அவன்லாம் புரிஞ்சிட்டான்னு வச்சாங்கன்னா போது மற்றவர்களை தானாகவே வழிநடத்துகிறான். வேலையால் குறித்து சில காரியங்கள் இந்த மாதிரி அவன் என்ன செய்கிறான், அதை
பிரயோஜனமாக இருக்க காரியங்களை அவன் கற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கு போதும் மற்றவர்களுக்கு இந்த காரியங்களை அவன் சொல்லும்போது மற்றவர்களுக்கு தானாகவே நடக்கிறது. பாருங்கள், இந்த வேலை குறித்து சில காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். இந்த வேலை பற்றி இது எப்படி வேலை செய்கிறது என்று இன்னும் பார்ப்போம். நீதிமொழிகள் 24:30 நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 24:30. சோம்பேறியின் வயலையும் மதிகருடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள் காடாய் இருந்த நிலத்தில் முகத்தை காய்ச்சொறி மூடினது. அதன் கட்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை நோக்கி புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடங்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரன் வழிபோக்கனை போலும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தனை போல வரும் அப்படின்னு போட்டுருக்கோம். உன் தரித்திரம் வழிபோக்கனின் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும். இது ரொம்ப இந்த லாஸ்ட் அந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஆயுதம் அணிந்தவனை போல வரும். அவர் சொல்லுகிறார், நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன். அதாவது சோம்பேறி வயலில் வந்து பார்க்க உடனே ஒரு காரியத்தை அவர் விளங்கிவிட்டது. அதாவது சோம்பேறி என்ன தரித்திரம் தான் கொண்டு வரும் என்று அவர் விளங்கிவிட்டதுன்னு சொல்ல. வேலை செய்தவன் வேலை செய்யாதவன் என்னென்னு சாப்பிடலாக என்பது ரொம்ப ரொம்ப உண்மை. அதாவது அது அப்படி நடக்கும். நான் உன் தரித்திரம் ஆயுதம் அணிந்தவளை போல நடக்கும். அதாவது அப்படி தான் அது உண்மை. எது வேலை செய்யாதவன் எப்படி சாப்பிடலாகாது. தரித்திரம் என்ன செய்யுது, ஆயுதம் அணிஞ்சவளை போல வரும். எப்படின்னா ஆயுதம் அணிந்தன்னா, இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, திடீர்னு உங்களை ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ணி துப்பாக்கி முனையில் உங்களை வச்சிருந்தான். அதாவது நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது, உங்களை ஒன்றுமே இல்லாத அளவுக்கு அவன் வந்துட்டான்னா, அதே மாதிரி ஆயுதம் அணிந்தவளை போல வருகிறதுன்னு போடுது. அந்த மாதிரி சில பேருடைய வாழ்க்கையில் தரித்திரம் இப்படி வந்து கட்டிவிடும். காரணம் என்னன்னா, அவர்கள் இந்த பிரமாணத்தின்படி நடக்கிறது கிடையாது. தரித்திரம் சில ரொம்ப ரொம்ப கொடுமையாக இவங்களை கொண்டு வந்துருப்பாரு. இங்கே 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது என்ன கொண்டு, 2வது சோம்பேறி வயலும் பார்த்தோம், மதிகடனுடைய வழியும் இதுவும் பார்த்தோம். அதாவது சில மொழியில் என்ன போட்டிருக்கு பாருங்கள், விவேகம் இல்லாத மனிதன் அப்படின்னு போட்டிருக்கு. விவேகம் வந்து அதில் இந்த மதிகடன் அப்படின்னு போட்டிருக்குல்ல, விவேகம் அதாவது ஞானம் அவன்கிட்ட இல்லை. பாருங்கள், சிலவங்கள்ட்ட பாருங்கள், இந்த மாதிரி ஞானம் இல்லாதவங்கள்கிட்ட இந்த மாதிரி குறைகள் ரொம்ப வறுமைகளாக இருப்பாங்க. எப்படி நடக்கணும், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதான் சில மொழிபெயர்ப்பில் நல்லா இருக்குது. ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்ன, விவேகம் இல்லாத மனிதனாக இருக்கிறான். விவேகம் ரொம்ப முக்கியம். பாருங்கள், சாலமோன் என்ன கேட்டான், ஆண்டவர்கிட்ட விவேகம் ஞானம் இதெல்லாம் கேட்டபோது எதுக்கு கேட்டான், அவனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்ததுக்காண்டி அந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று தான் அவன் கேட்டான். கர்த்தரிடம் கேட்குறான். தேவன் எல்லாவற்றையும் புரிந்து வைக்கிறாரோ, அது ஏன் அப்படி அந்த விதத்தில் கேட்டான்னா, சாலமோன் ஞானம் ஏன் கேட்டான்னா, தேவன் எல்லாவற்றையும் புரிந்து வைத்திருக்கிறாரோ, எப்படி காண்கிறாரோ அப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா காரியத்திலும் காண்பது, புரிந்து கொள்வதுதான் அந்த ஞானம். இது எப்படி நாம் வாழ்வது, எப்படி அதை நாம் புரிந்து கொள்வது என்பதுதான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. வேலையை நன்றாக புரிந்து கொள்வது தான் விவேகம். ஒருத்தன் வேலை கொடுக்குறான்னா அதை நன்றாக புரிஞ்சணும். அதை எப்படி செய்யணும், என்ன செய்யணும், எவ்வளோ ஈஸியாக செய்யணும், எப்படி செய்யணும். அப்படி செய்யும் பொழுது தான் அந்த வேலைகளே ஆசீர்வாதம் வரும் இல்லையா? நீங்கள் ஒருத்தன்ட்டு நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு வேலையே தெரிலன்னா எப்படி வைப்பான்? உங்கள் வேலை நுணுக்கமாக இருக்கணும், உங்களோட வேலை வந்து விவேகமாக இருக்கணும், ஸ்பீடாக இருக்கணும், டக்குன்னு வேலை செய்யக்கூடிய அந்த ஞானம் வரணும். ஒரு நேரம் சொன்னான்னா அடுத்த நேரத்தில் அந்த கேட்ச் பண்ணிக்கணும், திரும்ப அதே இடத்துக்கு போகக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் வாழணும். பாருங்கள், வேலை எதற்கு நிறைய பேர் இருக்காங்க, வேலை எதற்குன்னு இந்த மாதிரி காரியத்தில் அவங்க சில பேர் இருக்கிறாங்க. சோம்பேறி இல்லை, வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பாருங்கள், இந்த வேலையெல்லாம் பாருங்கள், வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சோம்பேறிகள், வேலை தான் செய்கிறாங்க, ஆனால் நன்றாக வேலை ஆனால் அந்த வேலை குறித்து விவேகம் இல்லை. அவர்களுக்கு ஞானம் அறிவில்லாமல் இருக்கிறது. அப்படி தானே? அவர்களுக்கு என்ன இருக்குது, வேலை செய்வாங்க, ஆனால் அந்த வேலை குறித்து அறிவில்லை. அது எப்படி அதை செய்யணும், எப்படி விவேகமாக செய்யணும், எப்படி அதை ஸ்பீடாக செய்யணும், எப்படி அதை டக்குன்னு முடிக்கணும், எப்படி அதை சீக்கிரம் செஞ்சு அந்த வேலை டக்குன்னு முடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு விவேகம் இல்லை. இப்படித்தான் அவர்கள் கஷ்டப்படுறாங்க. வேலைலாம் எல்லோரும் நிறைய கம்பெனியில் எல்லோரும் வேலை செய்கிறாங்க, வாங்குறாங்க. அதனுடைய ஸ்மார்ட்னஸ், அது ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் வித்தியாசம் இருக்குல்ல.
அந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு அந்த அந்த பையன்ட்ட அவன்கிட்ட கொடுத்தா டக்குன்னு அந்த வேலையை முடிச்சிடும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். பெரிய பெரிய கம்பெனியில் டீம் லீடர் அவனுக்குலாம் தெரியும். இந்த வேலையை இவன்ட்ட கொடுத்தா கரெக்டாக செய்வான், அந்த வேலையை இவன்ட்ட கொடுத்தா இதை சீக்கிரத்தில் முடிப்பான், அந்த வேலையை ஏன்னா அவனுக்கு எல்லாம் தெரியும், யார் எப்படி எந்தெந்தங்களை எல்லாம் கவனித்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நம்முடைய ஆற்றலை அவர்கள் அறிந்து வைத்திருக்கல, இந்த வேலையை கொடுத்தா இவன் செய்வான் அப்படின்னு. அதனால் நம்முடைய ஆற்றலை இன்னும் பெருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாம் வேலை செய்கிறவங்க எல்லோரும் இருக்கான்னு, அதில் நம்முடைய ஆற்றல் அதெல்லாம் நம்ம பெருக்க வேணும். அதனுடைய இது நம்ம விவேகத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அதுக்கு இன்னொரு உதாரணம் உங்களுக்கு காமிக்க. நீதிமொழி 6:6 நான் வாசிக்கிறேன். நீதிமொழி 6. சோம்பேறியே, நீ எறும்பிடத்தில் போய் அதன் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவரும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தை தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். இப்படி கொடுத்துருக்கு பாருங்க நீதிமொழியில். ஒரு சிந்தனையோடு புத்தியோடும் செய்கிறது அந்த எறும்பு பாருங்கள். சிந்தனையோடு அவருக்கு ஏதாட்டு இருக்கா, ஏதாட்டு ராஜா இருக்கா? இல்லை. இதைத்தான் அந்த வசனத்தில் போதிக்கிறது. எப்படி அவங்களுக்கு அது ஒரு சிந்தனையோடு அது கரெக்டாக அந்த வேலை செய்யுது. அந்த காலங்கள் வருது, அந்த காலத்துக்கு தந்தால் அது இப்படி அறுப்பு காலம் அது ஏற்று சேர்த்து எல்லாம் வச்சு தானியங்கள் எடுத்து செய்யுது. அதுக்கு அந்த வேலையை கரெக்டாக செய்யுது. அதைத்தான் அது அந்த போதிக்கிறது பாருங்கள். இங்கே என்ன போதிக்கிறேன்னா, அது செய்கிற அந்த வேலையை கரெக்டாக செய்யுது. அந்த நேரத்தில் அது தூங்காது. வேலை செய்ய முடியும் இப்படி சோம்பேறி தானே, அப்படி இல்லை. வேலை செய்கிற டைமில் தூங்காது. கரெக்டாக அந்த போகும் வரும். அதுக்கு ராஜா கிடையாது, ஒன்றும் இல்லை, அவர் இல்லை, அவங்க இல்லை, இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது. அது கரெக்டாக அந்த வேலையை செஞ்சு அது கரெக்டாக முடிக்கும் பாருங்கள். சிலவர் பாருங்கள் நல்லவரும் இருக்கலாம், பரிசுத்தவான்களாகவும் இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய வேலை குறித்து விவேகமே கிடையாது. நிறைய பேர் இருக்கிறாங்க ஊழியக்காரத்திலே பாருங்கள், நிறைய பேர் விவேகம், ஆனால் அவர்களுக்கு அந்த விவேகம் கிடையாது. எப்படி கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து அதை தியானித்து திரும்ப திரும்ப தியானித்து மக்களுக்கு அதை கொடுத்து அதன் மேல் தாகத்தை வைத்து தேவனுடைய சத்தியத்தை அவர்களுக்கு அறிவித்து அதை அவர்களுக்கு விடுதலையாக்க வேண்டும். சும்மா ஏதோ ஏனதானன்னு இல்லை, அந்த அளவுக்கு அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை மேலே வாஞ்சியாக இருக்கணும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். வேலை குறித்து அவர்களுக்கு விவேகம் கிடையாது. அந்த வசனத்தை கொடுத்து அவங்களுக்கு விவேகம் கிடையாது, எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. மனிதனுக்கு தேவன் ஏன் வேலையை கொடுத்தார்? ஏன் வேலை கொடுத்தார்? ஆதாமுக்கு முதல்ல அவனுக்கு தோட்டத்தில் வச்ச உடனே அவனுக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு கனி வச்சுட்டு நீ எல்லாம் சாப்பிட்டுட்டுன்னு சொன்னாரா? இல்லை. அவனுக்குள்ள ஒரு ஆற்றல் வச்சிருக்காரு. அந்த ஆற்றல் எப்பொழுது வெளிப்படும்? இவன் வேலை செஞ்சால் தான் வெளிப்படும். ஒரு பொருளை அவன் எடுத்து அந்த விதையை எடுத்து விதைச்சி அதை கொண்டு பண்படுத்தி வாங்கி அதை செய்யும் பொழுது தான், ஆகா எனக்குள்ளே இப்படி ஒரு ஆற்றல் இருக்கா, அப்போ தான் அது வரும். என்னோட தேவன் அப்படி தான் வச்சிருக்கிறார், ஆற்றலை உள்ளே வைத்திருக்கிறார். வேலை செய்யும் பொழுது தான் வெளிப்படும். சும்மா இருந்தால் வெளிப்படுமா? வெளிப்படாது. நீங்கள் பேசும் பொழுது, நீங்கள் கம்பெனியில் வேலை செய்யும் பொழுது அவங்களுடைய ஆற்றலை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. உங்களுக்குள்ள இந்த ஞானத்தை கொண்டு வருவீங்க. இது ஒன்று சொன்னால் அதை ரிமெம்பரில் கரெக்டாக வச்சுருப்பீங்க. இது கரெக்டு தான், இதை ஞாபகம் வச்சுக்கணும், அடுத்த தடவை இதை கேட்கக்கூடாது, இந்த வேலை செய்யும் பொழுது இது கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே அதை நீங்கள் வளர்த்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி இருக்கணும் மனிதன். இதுக்கு தான் வேலை கொடுத்தாரு. இது எந்த ஒரு மனிதன் மகிழ்ச்சியோடு செய்கிறானோ வேலையை பாருங்கள். ஒரு வேலையில் இந்த டைம் பாஸ்லாம் பண்ண மாட்டாங்க. மகிழ்ச்சியோடு இன்றைக்கி வேலை செய்கிறான்னா அந்த வேலை அவனுக்கு மகிழ்ச்சியோடு செய்கிறானோ, தன் ஆற்றலை பயன்படுத்தபடி செய்கிறானோ, அதிகரிக்கும்படி செய்கிறானோ, அந்த ஆற்றலை பயன்படுத்தி அதன் மூலமாக நிறைவுகள் வரும்படி வேலை செய்கிறானோ, அவன் ஒரு போதும் தரித்திரனாக இருக்கவே முடியாது. அவன் செலுத்தி தான் வாழ்வான். ஏனென்றால் அவன் வேலையிலே கவனம் செலுத்துகிறான், மகிழ்ச்சியோடு வேலை செய்கிறான். அந்த வேலை சிலவங்க ஆஃபீஸு போனால் ஏண்டா போகிறோம், அப்படி எப்படி சம்பளம் உயர்வு வரும்? வராது. வேலை செய்யும்போது வரவே வராது. பாருங்கள், சில பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே சிலவங்க அங்கே போகணும் இங்கே போகணும்பாங்க. அப்படி இருந்தால் ஆசீர்வாதம். வேலையில் கவனமாக இருக்கணும். வேலை இருக்கணும், தன் ஆற்றலை அதில் பயன்படுத்த இருக்கணும், அதிகரிக்கணும், நம்முடைய திறமைகளை கொண்டு வரணும். அந்த ஆற்றலை பயன்படுத்தி அதன் மூலமாக நிறைவுகள் நமக்கு அதில் ஒரு வேலை கொடுத்தா 100% தவறே இல்லாத அளவுக்கு செய்யக்கூடிய அந்த ஞானத்தை உள்ளே கொண்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த மாதிரி ஒருவன் வாழும் பொழுது அவனுக்கு என்ன பாருங்கள், ஒரு நாளும் தரித்திரம் அவனை தொடாது. அப்படி இருக்கும் பொழுது இன்றைய சமுதாயத்தில் பாருங்கள், இதுதான் பெரிய பிரச்சனை. ஏனென்றால்
பாருங்கள், வேலைக்கு ஒருத்தன் வைக்கிறாங்க, இப்போ அது வைக்கிறாங்க, டீம் லீடர் வைக்க வேலை செய்கிறானா செய்யலையா, அது செய்கிறானா. ஏன்னா சில நேரத்தில் பாருங்கள், வேலையாட்கள் இங்கே முதலாளி எந்த பக்கம் போகுதுன்னு இங்கே உட்காந்துக்கிடுது. பிறகு பஞ்சப்பாட்டை பாடுது, ஐயோ நாங்கள் ஆண்டவருக்கு வாரம் வாரம் கோயிலுக்கு போகிறோமே, அதை செய்தோம் இதை செய்தோமே, கடவுள் என்னை ஏன் உயர்த்தலை, செழிப்பு ஏன் வரல அப்படிங்கிறது செய்கிறது கிடையாது. தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய திறமைகளை, வேலை, அந்த எறும்பு பாருங்கள், யாராட்டு அவங்களுக்கு பிரபு எதாட்டு இருக்கா, தன் வேலையை கரெக்டாக செய்யுது. கூடிய காலத்தில் உள்ள எல்லாத்தையும் எடுத்து வந்து எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறது பாருங்கள். அதுக்கு யாராட்டு இருக்காங்களோ செய்கிற வேலை கரெக்டாக, யார் இருக்கா இல்லையோ வேலையை அது கரெக்டாக செய்கிறது. அதான் எறும்பு இடத்துல கற்றுக்கா அப்படிங்கிறது. அதுதான் அந்த வசனத்தை சொல்லிக் கொடுக்க பாருங்கள். பிறகு சொல்லிட்டுன்னுட்டு பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருக்குது. பிற சொல்லுது, நான் உபாசம் இருந்தேன், கோயிலுக்கு போனேன், எல்லாம் செஞ்சேன், கெஞ்சி பார்த்தேன், அப்படி பார்த்தேன், எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், ஆனாலும் எனக்கு ஒன்றும் நடக்கலை. ஆனால் ஒன்று நான் மட்டும் பண்ணி பார்க்கல அப்படிங்கிறதான் லாஸ்ட்டில் தெரியும். எது? தேவனுடைய பிரமாணத்தின்படி நான் நடக்கவில்லை, அதை நான் அங்கீகரிக்கவும் இல்லை. அப்படி தானே? தேவனுடைய பிரமாணம்னா என்ன? கூலிக்கு பார்த்தலாம். அதாவது உங்களுடைய கவனம் வசனத்தை எடுத்து, இல்லை வேலையில் உங்களுக்கு கவனம் இருக்க வேண்டும். வேலையில் நீங்கள் இந்த ஆற்றல் எல்லாம் பயன்படுத்தும் பொழுது, சும்மா ஏதோ 100 பேர் இருக்கிறான்னா உங்களுக்கு நீங்கள் அதில் பிரகாசிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஆற்றலை அதில் பயன்படுத்துங்கள், நேரத்தை கொடுங்கள். நேரத்தை கொடுத்து செய்யும்போது அதே மாதிரி ஊழியக்காரங்கள் அப்படி தான். சும்மா ஏதோ ஊழியத்தை அழைச்சிட்டேன்னா அவரை அனுப்புவார் 1ஆம் தேதி, அப்படி இல்லை. உங்களுடைய ஆற்றலை நீங்கள் தேவனுடைய வசனத்தை எடுத்துங்க, செழிப்பாருங்க. மற்றவர்களுக்கு சத்தியத்தை அது அறிவிக்கும் பொழுது அவர்களை விடுதலை ஆக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் என்ன, இதிலிருந்து நான் விடுதலை ஆனேன், அதனால் நான் ஊழியத்துக்கு கொடுக்க போகிறேன், அதனால் அவர்களுக்கும் கொடுக்கும். யார் மூலமாக என்னுடைய வார்த்தை கிடைத்தது என்று அவர்களுக்கும் பணத்தை அள்ளி கொடுப்பார். அப்பொழுது செழித்திருப்பீர்கள். நீங்கள் அதற்குள் அந்த பிரமாணத்துக்குள்ளே வாங்க. தேவனுடைய பிரமாணத்தின்படி நான் நடந்து அதுக்கப்புறம் தெரியும், நான் தேவனுடைய பிரமாணத்தின்படி நடந்து பார்க்கவில்லை, அதை நான் அங்கீகரிக்க வேண்டும் என்று. அதன்படி அப்போ தான் அவனுக்கு தெரியும், அங்கீகரிக்கும்படி நான் ஒத்துழைக்கவில்லை. அதுக்கப்புறம் தான் தெரியும் பாருங்கள், நான் என்றைக்கு அதன்படி ஒத்துழைக்கிறனோ. இப்போ இவ்வளோ நாள் என்ன செய்தான்? அதன்படி செய்யாமல் தேவனுடைய பிரமாணத்தின்படி அவன் நடக்கவும் இல்லை, அதன்படி அங்கீகரிக்கவும் இல்லை. என்றைக்கு அவன் அங்கீகரிக்கிறான், ஒத்துழைக்கிறான், அன்றைக்குத்தான் செழிப்பு வர முடியும். இந்த பாருங்கள், ஒரு சிலர் பேர் மட்டும்தான் இந்த எறும்பு போல் செல்ஃப் மோட்டிவேட்டாக போல் இருக்கும். யாரும் சொல்ல மாட்டாங்க, வர மாட்டாங்க, கரெக்டாக அந்த வேலையை கரெக்டாக செய்வாங்க. வேலைக்கு போனோம்னா எந்தெந்த வேலை கொடுத்துருக்கீங்களோ லிஸ்ட்டில் கொடுத்துருக்குன்னு யார்கிட்டும் கேட்க மாட்டாங்க, கொடுத்து அந்த க்ளீனாக சப்மிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, அவர்கள் தான் எல்லாத்துலேயும் செழித்திருப்பாங்க. ஏன்னா அவர்கள் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க என்ன எதுன்னு, கரெக்டாக வேலை செய்வாங்க, கரெக்டாக வேலைக்கு முடிப்பாங்க. பெரும்பாலும் எப்படி இருக்கிறாங்க, ஏதோ போகணும் வாங்கணும், சும்மா அதில் நேரத்தை நிறைச்சோமா வாங்கினோமா அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் பேசுகிறது, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் ஏன் இப்படி போனேன், எனக்கு ஏன் இப்படி வரல, எனக்கு ஏன் செழிப்பு வரல. வேத வசனம் திட்டவட்டமாக போதிக்கிறாருமே. வேலையால் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறேன். வேலை குறித்து விவேகம், ஞானம் ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டும். அது மனிதன் ஊழியக்காரருக்கும் அதே மாதிரி தேவை. ஊழியம் என்கிறது ஒரு வேலை, அதிலே குறித்து உங்களுக்கு விவேகம். நீங்கள் எப்படி போதிக்கிறீங்க, எப்படி செய்கிறீங்க, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை எப்படி எடுத்து அதை தியானிக்கிறீங்க, எப்படி அதை கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்கும்போது அது மக்களுக்கு எப்படி போய் சேருகிறது, அதன் மூலமாக அவர்கள் எப்படி சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறார்கள். இது மிக மிக ரொம்ப முக்கியம். வேலை செய்யும்போது தான் ஆசீர்வாதத்தை அவர் வேலை செய்யும்போது தான் அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். நான் விவேகத்தோடு நாம் வேலை செய்யும்போது, உண்மையாக செய்யும்போது கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளை இடுகிறார். அதான் ரொம்ப முக்கியம். வேலை செய்யும்போது தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அந்த வேலை செய்யும்போது நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். பாருங்கள், நம்முடைய விவேகத்தோடும் நாம் வேலை செய்ய வேண்டும். வேலை செய்யும்பொழுது சும்மா ஏனதானம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் விவேகத்தோடு நாம் வேலை செய்யும்போது, உண்மையாகவே செய்யும்போது, சும்மா ஏனதானம் இல்லாமல் செய்யும்போது கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே என்ன செய்கிறது? ஐஸ்வர்யத்தை தருகிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பிரமாணம், அதான் இன்றைக்கி 1 பிரமாணம் படிச்சிருக்கேன், சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு படித்து உங்களுக்கு காமித்திருக்கிறேன். ஆகையால் இந்த முதல் பிரமாணத்தை நாம் இன்று அறிந்திருக்கிறோம். அடுத்த வாரத்தில் தொடர்ந்து அந்த பிரமாணத்தை உங்களுக்கு சொல்லி தருகிறேன். இன்று அவர் சொல்லுகிற அந்த பிரமாணம், வேலையால் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறார். இது ஒரு பிரமாணம். பாருங்கள், நீங்கள் செய்கிற வேலையில் விவேகம் ஞானமாக இருந்தால் உங்களுக்கான சம்பள கூலிகள் உங்களை உயர்ந்துக்கிட்டே போகும். நீங்கள் எங்கே போய் நின்னாலும் உங்களுடைய வேலை திறமையை பார்த்த உடனே எடுத்துருவாங்க. ஏனென்றால் உங்களுடைய ஆற்றல், எல்லா திறமைகளெல்லாம், இது ஒரு பிரமாணம் பாருங்கள். இதன்படி நடக்கணும், இப்படி தான் செய்யணும். ஊழியம் அப்படி தான்.
சத்தியத்தை அறிவிக்கும் போது மக்கள் விடுதலை ஆகணும். நீங்கள் செய்கிற வேலை பார்த்த உடனே மற்றவங்க இதே மாதிரி வேலை செய்ய முடியாது. நீங்கள் 2 மணி நேரம் கொடுத்த வேலையை 1 மணி நேரத்தில் செய்யும்பொழுது, ஓ பெஸ்ட் பர்சன் அந்த பையனா, அவன் வேலையை விட்டு போகிறான்னு உடனே இல்லை நீ இரு, நான் உனக்கு இன்னும் சம்பளம் கொடுத்தாரு, இப்படி சொல்ல அளவுக்கு உங்களுடைய திறமை ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும். இப்படி செய்யும்போது நீங்கள் ஒரு நாளும் உங்களுக்கு குறைவே இருக்காது. நீங்கள் செழித்தே வாழ்வீர்கள். இப்படி தான் தேவன் இந்த பிரமாணத்தை வைத்திருக்கிறார். இதை நீங்கள் கற்றுக்கொள்ளும்போது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.